புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்ற வைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 135. நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம். அவர் இணை வைப்பவர்களில் இருந்தவரல்லார் என்று நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், நீங்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறிவிடுவீங்க, நேர்வழியை அடைவீர்கள் என்று ஈமான் கொள்ளாதவர்கள் ஈமான் கொண்டவர்களிடம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவர் இணை வைப்பவர்களில் அல்லாஹ் என்று நபியே நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஓதி விடப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரான். ஸலாம் அலைக்கும்.